வணக்கம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, எல்லாருமே செய்கிற ஒரு மடத்தனமான செயல் பற்றி தான் பேசுகிறோம். என்ன யார் நீங்க, நானு எல்லாருமே எல்லா நேரத்திலுமே தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற ஒரு மடத்தனமான விஷயம்தான். அது என்னன்னா வேற எதுவும் கிடையாது. நம்மள நம்மோட கம்பேர் பண்ணிக்காம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது தான் அந்த ஒரு மடத்தனமான செயல். சொல்லுவாங்க இல்லையா? புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா? புலிய பார்த்து பூனையும் புலியும் ஒரே ஃபேமிலியா இருந்தாலும், ஆனா புலி மாதிரியே பூனை ஆகாது. பூனை மாரி புலி ஆகாது. புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? பூனைக்கு தான் நஷ்டம். அதே மாதிரி தான். இந்த 5 விரலுமே நம்ம கையில தான் இருக்கு. இந்த 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு? கிடையாது. ஒரு விரல் செய்யறத இன்னொரு விரலால செய்ய முடியாது. இதுதானே எதார்த்தம். அப்ப அதே தானே நமக்கு கூட. ஒரு மனுஷனால செய்ய முடிஞ்சத இன்னொரு மனுஷனால கண்டிப்பா முயற்சியும், பயிற்சியும் செய்ய முடியும். ஆனா அதே நேரத்தில நம்ம நம்மோட போட்டி போடுறது மட்டும் தான் புத்திசாலித்தனம். அவங்க நல்லா பாடுறாங்க, நம்ம பாட மாட்டேன்றோம். அவங்க அழகா இருக்கிறாங்க, நம்ம அழகா இல்ல. அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கல. அவங்க பசங்கலாம் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, நம்மளால ஏன் முடியல. அதுக்கப்புறமா வந்து இப்படி எல்லாத்தையும் அடுக்கிக்கிட்டே போலாம். ஈவன் ஒரு டிவில ஒரு குழந்தை நல்லா பாட்டு பாடுச்சுன்னா, நம்ம வீட்ல குழந்தை நம்ம கேட்குற மாட்டாங்க. பார் குழந்தைங்க என்ன அப்பாவும் பாட்டு பாடுதுங்க. "நீ பாடுறியா பார்த்தியா? நீ ஆடுறியா பார்த்தியா? நீ நல்லா படிக்கிறியா பார்த்தியா?" இப்படி நம்ம செஞ்சிருப்போம், இல்ல நம்மள யாராவது செஞ்சிருப்பாங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து பாசிபிளான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. ஒரு குழந்தை நல்லா பாடுறதுக்கும், ஒரு குழந்தை நல்லா ஆடுறதுக்கும், ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறதுக்கும், ஒருத்தவங்க ஸ்லிம்மா, ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு பின்னாடி, அவங்க எவ்வளோ நேரம் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கு பார்க்கணுமா இல்லையா? அதெல்லாம் இருந்தா தானே அதெல்லாம் அது வரும். அது எதுவுமே இல்லாம எப்படி வரும்? இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுல ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு ஒரு போட்டி. யார் பெஸ்ட்டுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. யார் யார் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸு? ஒரு மீனு, ஒரு முயலு, ஒரு குரங்கு, ஒரு காக்கா. இந்த 4 பேருக்கும் போட்டி. நம்ம 4 பேர்ல யார் பெஸ்ட்டு? 4 பேரும் போட்டி வச்சுக்கிட்டோம். என்ன போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னா, மீன் வந்து யார் வந்து வேகமா நீந்துறாங்களோ, அவங்க தான் சூப்பர்ன்னு சொல்லிடுச்சான். முயல் என்ன சொல்லிச்சான், யார் வேகமா ஓடுறாங்களோ அவங்க தான் சூப்பர். காக்கா யார் பறக்குறாங்களோ அவங்க தான். குரங்கு யார் தாவுறாங்களோ அவங்க தான். முடிவு என்னவா இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. 4 பேருமே ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா, மீனால நீந்த மட்டும் தான் முடியும். தண்ணிக்குள்ள மீன் மட்டும் தான் சூப்பர். அது வெளில வெளில வர முடியாது. தாவுறது குரங்கால மட்டும் தான் முடியும். மத்த மிருகத்தால முடியாது. பறக்கிறது காக்காவால மட்டும் தான் முடியும். மீதி 3 பேரால முடியாது. அப்போ இந்த 4 பேர் என்னதான் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும், ஒவ்வொருத்தரும் வேற வேற விஷயத்துல வேறுபட்டவங்க. அப்ப என்ன பண்ணணும்? அவங்க அவங்களோட மீனோட போட்டி போடுறது தான் பெஸ்ட்டு. குரங்கு குரங்கோட போட்டி போடணும். அதே மாதிரி தான். நாம நம்மோட தான் போட்டி போடணும். நேத்து இருந்த நேத்து இருந்த நான், இன்னைக்கு என்னை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்? அதுதான் ரொம்ப ஈஸியும் கூட. அதுதான் ஒர்த்தும் கூட. நான் போய் என்ன கொண்டு போய் மத்தவங்களோட கம்பேர் பண்ணணும்னா, அவங்களுடைய சூழ்நிலை வேற, அவங்களுடைய விருப்பங்கள் வேற, அவங்களுடைய உழைப்பு வேற, என்னுடையது வேற. அப்ப நான் அப்படியே அவங்களுக்கு போட்டி போடுறதுக்கு பதிலா, நேத்து நான் எப்படி இருந்தேன்? இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நேத்து நான் செஞ்ச அன்ப்ரொடக்டிவ் திங்ஸ்லாம் என்னென்ன? இன்னைக்கு நான் இதெல்லாம் கட் பண்ணணும். நேத்து நான் செஞ்ச உருப்படியான விஷயங்கள் என்ன? அதை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி என்னோடவே நானு, உங்களோட நீங்க, உங்களுக்கு போட்டியாளர் நீங்க மட்டும் தான். எனக்கு போட்டியாளர் நான் மட்டும் தான். அந்த மாரி நெனச்சுக்கிட்டு, நம்ம எத அடைய விரும்புறோமோ, அது எந்த துறையா வேணா இருக்கட்டும். என்ன அடைய விரும்புறோமோ, அத எழுதிக்கணும். அதுக்கு ஒரு 21 ஸ்டெப்பு. நேத்து அத நான் செஞ்சேனா, இல்லையா? செஞ்சா குட். இன்னைக்கு செய்யலன்னா, அத விட ஒரே 1% என்னை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நான் செஞ்சுக்கிட்டே வந்தா மட்டுமே தான், நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் சூப்பராக முடியும். இல்லன்னா, கண்டிப்பா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் வரும். அவங்கள மாரி நான் இல்லையேன்ற ஏக்கம் வரும். அது அப்படியே நமக்கு வந்து கவலையா மாறும். கவலை வந்ததுன்னா உடம்பு கெட்டு போகும். உடம்பு கெட்டு போச்சுன்னா மனசு கெட்டு போகும் ஆட்டோமேட்டிக்கா. மனசு கெட்டு போச்சுன்னா, என்ன சாப்பிட்றோம்? எவ்வளோ சாப்பிட்றோம்? எதுவுமே இது ஒண்ணு நெறைய சாப்பிட ஆரம்பிச்சுருவோம். இல்லன்னா சாப்பிடாமயே இருந்துருவோம். அதோட கடைசி விளைவு யாருக்கு? சேதாரம் நமக்கு தான். உடம்பு கெட்டு குட்டி சுவரா போயிடும். அதனால அடுத்தவங்களோட போட்டி போடுறதுக்கு பதிலா, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு பதிலா, நம்மளோட நேத்து இருந்த நான், இன்னைக்கு இருக்க போற நான். இது 2த்தோட கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா, எந்த துறையா இருந்தாலும் நம்ம ஜெயிக்கிறது உறுதி. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நமக்கு சேதாரமும் இருக்காது. சரியா? ட்ரை பண்ணி பார்ப்போம்.